உங்களுக்காக இதோ பாருங்க பஸ் போகிற ஆன் ரோட்ல சென்னையில் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆன் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி நர்சிங் காலேஜ் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் லேண்டு சேலுக்கு இல்லைங்க. அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்குள்ளேயே லேண்ட்லாம் சேலுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்காக ப்ராப் சேலு ஆன் ரோட்டில் லேண்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோ பாருங்க, இந்த காலேஜுக்கு அடுத்த கம்பவுண்டு ராஜலட்சுமி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே. வாங்க, இந்த ஆடி மந்த்ல வந்து பிளாட்டை பார்த்து புக் பண்றவங்களுக்கு பிரைசிங்ல ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ப்ராப்ஷல் கம்பெனி சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பத்தி இந்த வீடியோல நமக்காக பேச போறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2 ஆஃபர் நான் சொல்லிட்டேன்ல, 3வது ஆஃபர் தான் பிரம்மாண்டமான ஆஃபர். ஆடி பிறந்தாச்சு. ஆடி பிறந்தா என்ன, ஆடி தள்ளுபடி நம்மளை தள்ளும். துணி கடையிலையும் நகை கடையிலையும் தான் ஆடி தள்ளுபடி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ஷனில் வந்து ஆடி தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. தி பார்க் ஆர்ஜின் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க. சென்னையில் எங்கே ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்றதை கமெண்ட்ல பின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்டில் நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எனக்கு அங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேங்க. நமக்கு பூந்தமல்லிக்கு அடுத்து இருங்காட்டுக்கோட்டைக்கு முன்னாடியே தண்டலம் லொக்கேஷன் இருக்குது. அங்கே தான் ஆன் ரோடு ப்ராஜெக்டில் நமக்கு லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்ஷலோட தி பார்க் ஆர்ஜின். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அங்கே லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ ஏறணும் அப்படின்னா அங்கே முக்கியமான அமினிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். குறிப்பாக சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே வரணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு, 3வது கோயம்பேடு மாதிரி பஸ் ஸ்டாப்பு. இந்த 3 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தாங்க வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் ஃபேஸ் 3 ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. பூந்தமல்லி போர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஃபேஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூந்தமல்லியில் இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது இல்லைங்களா, அந்த மெட்ரோ ஒர்க் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் 6வது மெட்ரோ ஸ்டேஷனாக வந்து நம்ம தண்டலத்தில் தான் ஸ்டேஷன் வரப்போகுது. நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷனை ரீச் பண்ணிடலாம், ப்ரொபல்ஷன் ஸ்டேஷனை. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதுங்க. 2வது ஏர்போர்ட்டும் கவர் பண்ணிட்டோம். 3வது ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாதவரம் பஸ் ஸ்டாப்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சுக்கு ஃபுல்லாகவே பஸ்ஸஸ் போகிறதுக்கு நமக்கு குத்தம்பாக்கத்தில் மிகப்பெரிய பஸ் ஸ்டாப் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து அந்த பஸ் ஸ்டாப்பை ரீச் பண்ணிடலாங்க. என்ன ரீசன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் ஹைவே. சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே ரொம்ப முக்கியமான ரூட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அண்ட் கர்நாடகா ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ரூட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடோட இந்த சைடு வேலூர், ஆற்காடு, ஆரணி, சேலம் சொல்லிட்டு கோயம்புத்தூர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது, பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு முக்கியமான நேஷனல் ஹைவே. உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ரூட்டுங்க இது. இதோட மட்டும் இல்லைங்க, நம்ம சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வெறும் 3 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஸ்பீடு மினிமம் ஸ்பீடே 80 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ரோடு. அதோடைய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் கிங்ஸ் காலேஜ் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்படி இவ்வளவு அம்யூனிட்டிஸோட இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம சைட்டில் இருந்து தண்டலம் பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராதுங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ், ஷேர்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடியது. ஸோ இப்படி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய அப்ரிசியேஷன் வேல்யூ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டை எந்த அளவுக்கு ப்ரீமியமாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் எல்லாமே ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா ஃப்ளாட்டு தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த லொக்கேஷனில் ஆன் ரோட்டில் லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டிட்டு வரணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. ஏன்னா தண்டலம் பஸ் ஸ்டாப் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நமக்கு அங்கே அத்தியாவசியமான கடைகள், ஏடிஎம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வீடு கட்டிட்டு வரீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே கேட்பீங்க. பக்கத்துலேயே மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலு, லயோலா ஸ்கூல் எல்லாமே இருக்குது. அண்ட் காலேஜின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் தான் இன்ட்ரோலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பக்கத்துலேயே நர்சிங் காலேஜ் இருக்குது, ஆப்போசிட்டில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சிங்க நம்ம பூந்தமல்லி டு ஸ்ரீவந்தூர் ஸ்ட்ரெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இந்த ஸ்ட்ரெச்சில் தான் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு பேர் சொல்லணும் அப்படின்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு
சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த லிஸ்ட்டு பெருசு. அப்படி ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லை, மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு ரொம்பவே பெரிய சவிதா மெடிக்கல் காலேஜ் அவைலபிளாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பேஸ் பண்ண டெவலப்மெண்ட்ஸு. அண்ட் இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் எனக்கு பர்சனலாகவே தெரியும், நான் கூட பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நம்ம இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் வந்தப்புறம் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு பூமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லேண்ட் வேல்யூலாம் எந்த அளவுக்கு ஹைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி, அதாவது கார் கம்பெனி ஹுண்டாய். இந்த சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் தான் அவங்களுடைய கம்பெனி இருக்குங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, வேர் ஹவுசஸ் எல்லாமே வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு பக்காவான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து பார்ப்பீங்க அண்ட் விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பரிச்சயமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டி. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியை ரீச் பண்ணிடலாங்க. பக்கத்துலேயே இவிபி சினிமாஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, குயின்ஸ்லாண்டும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். அண்ட் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, சொக்கிதானின்னு சொல்லிட்டு இந்த ராஜஸ்தானி என்டர்டைன்மெண்ட் வில்லேஜ் ஒன்றும் இருக்குங்க. இப்படி பக்கத்தில் நிறைய என்டர்டைன்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஆன் ரோடில் மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. 8 ஏக்கரில் பிரம்மாண்டமாக ப்ராப்ஷல் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 125 வில்லா ஃப்ளாட்ஸ். ஆனால் இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60 ஃப்ளாட் தாங்க. 95 வில்லா ஃப்ளாட்ஸு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நமக்கு எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆனால் லிமிட்டடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபரோட சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. இங்கே நமக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ரோடு பிளாக் டாப் ரோடு, நல்லா வைடராக 30 அடி ரோடு, 24 ரோடு, பெரிய பெரிய ரோடாக தாங்க பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுமே பாருங்கள் இந்த மாதிரி அழகாக செப்பரேட்டாக ரேம்போட ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவென்யூ ட்ரீஸு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு, உடனே வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டு கம்பெனி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன், அதுக்கான பைப் லைன்ஸும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சேவைகள்லேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டில் 24/7 செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பிளாட் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 755 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. எல்லா ஃபேஸிங்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட் தாங்க இது. அண்ட் இன்னைய தேதிக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு பார்க்கு. இங்கே பார்க் ஏரியா 8500 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த பார்க்கையும் பார்ப்போம். இந்த பார்க்குள்ளேயே வந்து இந்த கமிட்டியில் இருக்கவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஓப்பன் ஆடிட்டோரியம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்க்கில் சிட் அவுட் ஏரியா இருக்குது, வாக்கிங் பாத் இருக்குது. இந்த 8 வடிவ வாக்கிங் பாத் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்டோட இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்குறாங்க. சைல்ட் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு எத்தனை அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்காக இந்த ப்ராப்ஷல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆஃபர்லாம் சொல்லியிருந்தீங்களா, அதுக்காக சிஇஓ சாரே நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவர்கிட்ட இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கேட்டு. சார் ஹாய் சார். ஹாய், வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சார் உங்களுக்கு குட் நேம் சார்? என் பேர் ஜானகிராமன், ப்ராப்ஷலோட சிஇஓ. எல்லாருக்கும் வணக்கம். சார், சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அதை நீங்களே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறீங்க சார். சைட்டு முதல்ல பார்த்தீங்களா? சார் பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக டெவலப் பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் இந்த லொக்கேஷனில் சைட் நல்லாவே இருக்குது சார். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு சைட் பக்கவாக. ஒரு பாராட்டு விஷயம் சொல்லணும்னா, நிறைய யூடியூபர்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கேன். வேஷ்டி சட்டையில் தமிழர் பண்பாடோடு வந்தது மிக பெரிய சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார். ஆஃபர் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க கரெக்டுங்களா? சார் ரைட். ஸோ 3 வகையான ஆஃபர் இருக்குது. அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கும் சரி, பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே சொல்கிறேன். இன்றைக்கி ஆன் ரோடு ப்ராஜெக்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு லே அவுட், ஒரு ப்ளாட்டு கிடைக்குது, மிகப்பெரிய ஆஃபர். இதுதான் ஃபஸ்ட்டு ஆஃபர் ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்கு. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர், அப்படி தான் சைட்டுக்கு போய் 2500 3000 வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏன்னா இங்கே எங்கேயுமே லேண்டு இல்லை. இன்றைக்கி பூந்தமல்லி தண்டல மாதிரி மிகப்பெரிய ஒரு லொக்கேஷனில் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பூந்தமல்லி தண்டலம் ஜோனில் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து 6500 மார்க்கெட் ப்ரைஸ் வித்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். நான் ஃபீல்ட்லேயே இருக்கிறதால எனக்கு கண்டிப்பாக விஷயம் தெரியும். 6000, 6250, 6500. நம்ம அந்த ரேட்டெல்லாம் பயங்கரமாக ஸ்லாஷ் அவுட் பண்ணி 3890 ருபீஸ் மட்டும் ஒரு சதுரடி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் மிகப்பெரிய ரெண்டாவது ஆஃபர். 3890 ருபீஸ் ஒன்லி.
கொடுத்துருக்கோம். அதான் ரெண்டாவது ஆஃபர். உண்மையிலேயே இந்த லொக்கேஷனில் ஆன் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்ங்க இது. 2 ஆஃபர் நான் சொல்லிட்டேன்ல, 3வது ஆஃபர் தான் பிரம்மாண்டமான ஆஃபர். ஆடி பிறந்தாச்சு. ஆடி பிறந்தா என்ன, ஆடி தள்ளுபடி நம்மளை தள்ளும். துணி கடையிலையும் நகை கடையிலையும் தான் ஆடி தள்ளுபடி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ஷனில் வந்து ஆடி தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட் ப்ரைஸ் 6500. டென்ஷன் இல்லை என்னால் இருந்தேங்க, சொல்லுங்க அப்புறம் சொல்கிறேன். மக்களுக்கு தெரியட்டும் தலைவா. ஏற்கனவே 6500 rupees ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ், அதை ஸ்லாஷ் அவுட் பண்ணி 3890 rupees கொடுத்தோம் பொதுவாக. இந்த ஆடி தள்ளுபடியில் அதையும் இன்னும் கம்மி பண்ணி வெறும் 3499 rupees ஒன்லி. ப்ளஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் சின்னதாக நம்ம வாங்குவோம். இதுதான் ஆடி தள்ளுபடி ஆஃபர். அது இல்லாமல் ஸ்பாட் புக்கிங் கஸ்டமர் வந்து இங்கே பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்துட்ருக்கு. உடனே கையில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. சார், ஆடி ஆஃபரில் துணிக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா பழைய துணியெல்லாம் நம்ம தட்டுறாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற ஃப்ளாட் ஏதாவது எங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறீங்களா என்ன? டவுட்டு தான் சார், கொஞ்சம் சொல்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர்ன்றாங்க. என்ன ரீசனுங்க இந்த ஆஃபர் கொடுக்குறீங்க? ஃப்ராங்காகவே சொல்கிறீங்களேன். நல்ல கேள்வி தான் இது. 100 ரூபாய்க்கு ஒரு கிராமு தங்கம் விற்றாலும் தங்கம் தான். இன்றைக்கி 9500 கிராம் விற்கிறாங்க, தங்கம் தான். தங்கத்தை உரைச்சி பார்த்தாலும் தங்கம் தான். அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டு தண்டலத்தில் கிடைச்ச ஒரு தங்கம் தான். இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் கம்மி பண்ண காரணமாக ப்ராஜெக்டில் எந்த இஷ்யூ இல்லை. நான் ஃபேஸ் 1 நல்லபடியாக லான்ச் பண்ணி பேங்க் அப்ரூவல் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். எங்களோட மார்ஜினை கஸ்டமருக்காக இந்த ஆடி ஆஃபருக்காக விட்டு விட்டோம். சிம்பிள் அஸ் தட். தண்டலும் தங்கம் தான், குறைச்சி பார்க்காதீங்க. தேங்க்ஸ் சார். ஏன்னா வந்து ஆஃபர் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்ன ரீசனுக்காக அதை கொடுக்குறாங்கன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ராங்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஜெக்ட்டு, நல்ல லொக்கேஷன் இருக்குது, அண்ட் நல்ல கம்பெனி இதை சேல் பண்ணுறாங்க. எல்லாமே நமக்கு நல்ல விஷயமா நடக்குது. நல்ல லொக்கேஷன். உடனே வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி புக் பண்ணி, அதுவும் ஆடி ஆஃபரில் அப்ஃப்ரண்ட்டாக வந்து 10 to 15 lakhs வந்து ஒரு 1000 square feet வாங்குறீங்கன்னா சேவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. அதுவும் ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. ப்ரோக்கரேஜே இல்லாமல் டேரெக்டாக ப்ராப்ஷல் கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.